எதுலேயுமே அவங்க ரோல் ப்ளே பண்ணலை. தேர்தல் நேரத்தில் அவங்க விளைவிக்கிறாங்க. எனக்கு நான் இன்னாரை சப்போர்ட் பண்ணேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. தினகரன் கட்சியை சப்போர்ட் பண்ணேன்னு கூட சொல்லலாம், அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சசிகலா செஞ்ச ஒரே நல்ல காரியம் எதுன்னா எடப்பாடி அவர்களை முதல்வராக்குது. அவங்க ஏன் போகிறாங்க? இப்போ பாஜக போக சொல்லுது. என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாங்க பாஜக? அவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புகிறான். அவன் சசிகலா பயணமே வந்து பாஜக தான். சசிகலா மட்டும் கிடையாது, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேருமே பாஜகவால் இயக்கப்படுகிறார். நான் ஒருங்கிணைக்க போகிறேன்னு கிளம்புறாங்க. இது ஒருங்கிணைப்புக்கான பிரச்சாரமா, கட்சியை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கான பிரச்சாரமா? ஒருங்கிணைப்பு தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பு தேவைங்க. சரி, அந்த அதிமுகங்கிற அவங்க பாரம்பரியமாக அந்த கட்சியில் இருந்தவங்க இருப்பாங்க அப்படியே. அது காரணம் இப்போ 3 பேர் உள்ளே வரணும்னா எப்படி வருவாங்க? அதான் கேட்கும். சசிகலா என்ன சொல்கிறாங்க? நான் ஒருங்கிணைக்க போகிற கட்சி 2026க்குள்ளே, அது எல்லாம் என்ன பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளவர்களாம் என்கிட்ட வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 10 நாள் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஓபிஎஸ் போகல. ஸோ அவரே ஏற்றுக்கிறாரு. இப்போ எப்படி இபிஎஸ் ஏற்றுக்கிறார் அந்த அம்மா பொதுச் செயலாளர்? ஒரு கட்சி இருக்குங்க, இன்னொரு கட்சி இருக்குன்னா இணையலாம், ஒருங்கிணைக்கலாம். இன்னொரு கட்சி இல்லையே, உன்கிட்ட குச்சி கூட இல்லையே. உட்காந்து பேசுறீங்க, நின்றுட்டு பேசுறீங்க, என்ன சாய்ஸ்? வேர் இஸ் த வாட் இஸ் த சாய்ஸ் பாருங்க. அவர் ஒருங்கிணைச்சிட்டாரு, நீங்கள் என்ன ஒருங்கிணைக்கிறது? சசிகலா தலைமையில் ஏற்றுக்கொண்டு கட்சியில் சேர்றதுக்கு, இணையறதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருக்காரா? பாஜக கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. 3 பேருமே. 3 பேர். உங்களை தான் முதல் எதிரியாக நினச்சான். பாஜக கூட்டணி, பன்னீரும் தினகரன் இருக்கிற கூட்டணி, அதிமுகவுக்கு எதிரான கூட்டணி, பெரிய எதிரி அவன் நினச்சான். அதனால தான் அவன் பரவாயில்ல, திமுக பரவாயில்லன்னு அங்கே போயிட்டான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் முருகன். திருமதி சசிகலா அவர்கள் தென்காசியிலிருந்து ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. பயணத்தில் சில விஷயங்களை சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பயணம் குறித்து விமர்சனமும் அதிமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுது. அவங்க ஏதோ சுற்றுலா போகிறாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த பயணம் இந்த நேரத்தில் அவங்க துவங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்களா, இல்லது எல்லோரும் சொல்வது போல் அதிமுக ஒன்றிணைங்கிற அந்த நோக்கத்தோட உண்மையாகவே அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட பயணமாக கருத்து? அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அரசியலில் ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணவே இல்லை கடந்த 3 ஆண்டுகளில். நான் விலகி நிற்கிறேன்னு கூட சொன்னாங்க. நடுவில் எந்த ஒரு தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, எதுலேயுமே அவங்க ரோல் ப்ளே பண்ணலை. தேர்தல் நேரத்தில் அவங்க விளைவிக்கிறாங்க. எனக்கு நான் இன்னாரை சப்போர்ட் பண்ணேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. தினகரன் கட்சியை சப்போர்ட் பண்ணேன்னு கூட சொல்லலாம், அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓபிஎஸும் தினகரன் என்ன போயும் அவங்கள நான் ஆதரவு தரேன்னு சொல்லலை. அவங்க நாடாளுமன்றத்தை சரி கம்ப்ளீட்டாக விலகி இருக்கிறாங்க அரசியலை விட்டு. அதனால தான் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜானகி அம்மா மாதிரி விலகிட்டா நல்லது, அரசியலேருந்து விலகிட்டா நல்லது, அதுதான் கட்சிக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்கிறார் அவர். இல்லை, நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க சார், ஜானகி போல் அவர் விலகி நின்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும், விலகி நின்று இந்த இயக்கம் வளர்றதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒதுங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி சொன்னால் அது எப்படி இப்போ இருக்கிற சூழலுக்கு பொருந்தும்னு அவர் நினைக்கிறார்? இல்லை, கட்சி இருக்கிற சூழல் தொடர் தோல்விகள், அவரே தோல்விகளுக்கெல்லாம் காரணத்தில் இவங்க ஒரு காரணம். அதனால தான் சொல்கிறாங்க சசிகலா காரணம். சார் அவங்க தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை, ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் இருந்தாங்க, ஆதரவு தெரிவிக்கல. அவங்க எப்படி தோல்வி? ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ இறங்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச நான் ஒரு நல்ல காரியம் அதுதான் சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னார். அது சசிகலா அம்மா செய்யக்கூடிய நல்ல காரியம் எதுன்னா அரசியல் விட்டு விலகி நிற்கிற ஜானகி அம்மா மாதிரி. அவங்களுக்கு ஒன்றும் இங்கே ஆதரவு இல்லைங்கிற தளத்துலேருந்து அவர் சொல்கிறார். அந்த புரிதல் இருந்து தான் எப்படி ஜானகி அம்மா ஏன் வெளியே போனாங்க? ஆதரவு இல்லை அவங்களுக்கு.
எல்லோரும் ஜெயலலிதா அம்மா ஆதரிக்கிறாங்க. அதனால் அவங்க வெளியே போனாங்க, புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி போனாங்க. நம்ம இருந்து இடையூறாக தான் இருக்கும், கட்சியை பிளவு தான் படுத்துவோம், அது திமுகவுக்கு தான் உபயோகப்படும், நம்ம விலகிட்டால் கட்சி ஒருங்கிணைட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட் பேஸ் இல்லை, போயிட்டா நல்லது அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன சொல்ல தெரியுமா, சசிகலா செஞ்ச ஒரே நல்ல காரியம் எதுன்னா எடப்பாடி அவர்களை முதல்வராக்குறது. அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி இந்த கட்சி உடஞ்சி சுக்குநூறாக இருக்கும். தினகரன் ஆக்கியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், ஒன்றும் உருப்படாமல் போயிருக்கும். அது எடப்பாடியை முதல்வராக்குனது தான் அவங்க செஞ்ச ஒரே நல்ல காரியம் நான் நினைக்கிறேன். பிறகு இல்லை இப்போ அவங்க தானே சொல்கிறாங்க, அவங்க போகிறதுக்கு எதுக்குங்க, அவங்க ஏன் போகிறாங்க? இப்போ பாஜக போக சொல்லுது, என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாங்க பாஜக? அவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புகிறான். அவன் சசிகலா பயணமே பாஜக தான். சசிகலா மட்டும் கிடையாது, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேருமே பாஜகவால் இயக்கப்படுகிறார்கள். அதில் எனக்கு உறுதியான இறுதியான கருத்து என்னது. அதை அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது என்ன செய்கிறாங்க, ஜாதி அரசியலை முதல்ல பேசிட்டு கிளம்புறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதிமுக இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக ஒரு ஜாதியின் கட்டுப்பாட்டுக்குள் போயிட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? எப்போ போச்சு அது? அதாவது 2019 இல்லாட்டி 21 தேர்தலில் பெருமளவுக்கு அந்த கொங்கு ஏரியாவில் அதிமுக வெற்றி பெற்றாங்க. அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம். இப்போ அங்கே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த நீங்கள் எந்த இனத்தை சொல்கிறீங்களோ ஜாதி சொல்ல, அந்த ஜாதி அவங்கள விட்டு விளங்கிடுச்சு. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு தரலை. கோவையிலே நல்லா தெரியுது இல்லையா, டெபாசிட் வாங்கினதே கொஞ்சம் தப்பிச்சோ பிழைச்சோன்னு வாங்கியிருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்தம்மா அதுக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா பதில், இந்த பன்னீரும் எடப்பாடியும் இணைஞ்சப்போ அவங்க ஜெயலலிதா அம்மா யாரை பதவிகளில் எந்த பதவிகளில் விட்டுட்டு போனாங்களோ அவங்கவுங்களும் அந்த பதவியில் வச்சிருது. அமைச்சர்னா அமைச்சர், இந்த துறை அமைச்சரும் அந்த துறை அமைச்சர், மாவட்ட செயலாளர்னா மாவட்ட செயலர், ஒன்றிய செயலாளர், அதே அந்த பதவியை மாற்றுவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணி அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இது இன்றைக்கி வந்த பதவிகள் இருக்கிறவங்களாம் ஜெயலலிதா அம்மாவால் நியமிக்கப்பட்டவர். அதே தான் நாங்கள் வச்சுருக்கோங்கிறாங்க. அப்போ சசிகலா ஜெயலலிதா அம்மா கூட தானே இருந்தாங்க. அது எப்படி ஜாதி அரசியல் ஆகிடும்? சில பேருடைய கைக்கு அது போயிடுச்சு, ஒரு ஜாதியின் கைக்குள்ளே போயிடுச்சுன்னு ஏன் அந்த பிரச்சாரத்தை அவங்க இது ஒருங்கிணைப்புக்கான பிரச்சாரமா சொல்லுங்கள்? நான் ஒருங்கிணைக்க போகிறேன்னு கிளம்புறாங்க. இது ஒருங்கிணைப்புக்கான பிரச்சாரமா, கட்சியை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கான பிரச்சாரமா? பிளவுபடுத்துவதற்கான பிரச்சாரம் தான். பிளவுபட்டு தான் பிளவுபட்டு அதை முழுமையாக்குறாங்க. அதை அதை சாயம் பூசுகிறாங்க. அந்த ஜாதி அரசியல்னால பின்னுக்கு போகலாது. அது பல்வேறு காரணங்களுக்காக கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்னுக்கு போனதை வச்சு அவங்களுக்கு முடிவு கட்டிட முடியாது. அப்பயே அவங்க 2வது தேர்தலில் மட்டும் போலையே, உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படி நடந்துச்சுங்கிற விஷயம். இடைத்தேர்தல்களில் 22 தொகுதியில் 9 தொகுதி ஜெயிச்சாங்க, ஜெயிக்காமல் இல்லை. இதே விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்க. தொடர் தோல்வின்னு சொல்கிறது தப்பு. நாங்குநேரி விக்கிரவாண்டி இவங்க ஆட்சியில் தானே வந்துச்சு, ஜெயிச்சாங்களா இல்லையா? ஏன் 65 எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்களே, மொத்தம் 66 ப்ளஸ் கூட்டணி கட்சியில் சேர்த்தா 75 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே. ஜெயலலிதா அம்மா தோற்றப்போ அத்தனை பேர் கிடைக்கலையா அவங்களுக்கு? அந்த சதவீத வாக்குகள் அவங்க பெறலையே. 34% வாக்குகளை பெற்றாங்களே 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னாடி. அது தோல்வின்னு எப்படி சொல்கிறீங்க? அது தோல்வியே கிடையாது, கௌரவமான தோல்வி தான் சொல்லலாம். அது ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் அவங்க. சார் ஆட்சி அதிகாரம் யாருக்கு போச்சு, யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, அது வேற சார். எப்படி வந்தாலும் தோல்வி அப்படி இல்லை சார். 2019 தோல்வினா கடுமையான தோல்வி, 2024 தோல்வி கடுமையான தோல்வி. டெபாசிட் இழந்திருக்காங்க. அந்த தேர்தலில் 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாங்க. மொத்தம் அதிமுக வாக்கு 18% தான் அப்போ வாங்கினாங்க. இத்தனைக்கும் பாஜக எல்லாரும் கூட்டணியில் இருந்தாங்க, பாமக எல்லாரும் இருந்தாங்க, பெரிய கூட்டணி தான் அது. இன்றைக்கி ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சிறிய கூட்டணி வச்சுக்கிட்டு தனியாக நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். அது பேருக்கு தான் கூட்டணி. அந்த கூட்டணியை வச்சுட்டு 21% வாங்கியிருக்காங்கிறது, 20.5% வாங்கியிருக்காங்கிறது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அது அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கான தேர்தல் அல்ல. இது மத்தியில் யார் ஆட்சி செய்ய போகிறாங்க, பிரதமர் யாருங்கிற அந்த தேர்தல். அதில் அவங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. சரி, இந்த ஒருங்கிணைப்பு அல்லது சில பேர் ஒரு குழுவாக இணைந்து அதுக்கான முயற்சிகள், சசிகலா தவிர்த்த சில பேர் சில முயற்சிகளை பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா?
நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் நான். ஆனால் எப்படி நடக்கும் தான் நான் கேட்குறேன். நடக்கணும் ஆசை. அதாவது நான் ஒருங்கிணைப்பு தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஒருங்கிணைப்பு தேவைங்க. சரி. எப்படின்னா நான் ஒரு பெரிய கன்சர்னை என்ன பார்க்குறேன்னா அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் பெரிய கன்சர்ன் வந்து தென் மாவட்டங்களில் அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் ஓப்பனாக பேசுகிறேன், கொஞ்சம் விலகியிருக்காங்க. நல்லா தெரியுது. அவங்க அங்கே தான் 5 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. அது ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு அவங்களுடைய ஓட் ஷேரில் ஒரு சரிவு அங்கே ஏற்பட்டு அது வந்து நிச்சயமாக முக்குளத்தூரில் ஒரு பகுதியினர் அவங்கள விட்டு வெளியே போகிறாங்க. காரணம் இந்த அதிமுகலேருந்து விலக்கி வைக்கப்பட்ட சசிகலா அம்மா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த. நேச்சுரலி அவங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் பெருந்தலைவர்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த எடப்பாடி பண்ணிட்டாலே பெரிய கட்சிக்குள்ளே நமக்கான இது இல்லை, நம்ம கட்சி நினச்சிட்டு இருந்த கட்சிக்குள்ளே நம்ம ஆளுகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற அந்த அதிமுக வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இயற்கையாக கொஞ்சம் எல்லாரும் கிடையாது, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வெளியே போயிருக்காங்க. அதை ஒரு செக்ஷனாக கணிசமான ஓரளவுக்கு கணிசம்னு சொல்லலாம். ஏன்னா இல்லாட்டி டெபாசிட் போயிருக்காருல்ல, அந்த அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு 7-8% அங்கே குறைஞ்சிருக்கிறோம். ஆவரேஜாக என்ன 21%. ஆனால் அந்த பகுதியில் 14.28% தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு 7% அவங்களுக்கு அந்த பகுதியில் குறைஞ்சிருக்கு. மேற்கொண்டு அந்த பகுதியில் கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைச்சிருந்தா இவங்க ஆக்சுவலாக 25% போயிருப்பாங்க அதிமுக. அதனால தான் இந்த 21 குறைஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? மற்றபடி ஆவரேஜ் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 25க்கு மேலே போயிருந்தாங்கன்னா திமுகவுக்கு 27. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது பரிணமித்திருக்கும். அது வாய்ப்பு அங்கே தென் மாவட்டம் நான் அதை கன்சர்னாக தான் பார்க்குறேன். சரி, அப்போ இது நடந்துச்சுன்னா அது சரியாயிருமா? அந்த சமூக மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி இவங்க 3 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த சமூக மக்கள் கிரீவன்ஸ் இல்லை. அவங்க வர்றாங்க, ஒரு பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த அதிமுகங்கிற அவங்க பாரம்பரியமாக அந்த கட்சியில் இருந்தவங்க இருப்பாங்க அப்படியே. அது காரணம் இப்போ 3 பேர் உள்ளே வரணும்னா எப்படி வருவாங்க? அதான் கேட்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் அதுதாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ சசிகலாமா நான் தான் பொதுச் செயலாளங்கிறாங்க. அதை இபிஎஸ் ஒத்துக்கிறது இருக்கட்டும், ஓபிஎஸ் ஒத்துக்கல. அவர் கோர்ட்டில் என்ன அஃபிடவிட் கொடுத்தாரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உரிமைகள் நீதிமன்றத்தில், சென்னை ஹைகோர்ட்டில் என்ன கொடுத்தாரு? சசிகலா அம்மா கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டவங்க. 2017 பொதுக்குழுவில் அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்ல, அந்த பதவியிலேருந்து அவங்கள நீக்கியாச்சின்னு சொல்லி கொடுக்குறாரு. 2 பேரும் பார்த்து பேசுவாங்கங்கிறாங்க. சந்திப்போம் சொல்லிட்டு சந்திக்க மாட்டேங்கிறாங்க. வாட் இஸ் எவேடிங் தம்? இதுதான் பிரச்சனை. அவங்கள சசிகலாமா என்ன சொல்கிறாங்க, நான் ஒருங்கிணைக்க போகிற கட்சி 2026க்குள்ளே, அது எல்லாம் என்ன பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளவர்களாம் என்கிட்ட வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 10 நாள் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஓபிஎஸ் போயிருக்கணும்ல, அவங்கள ஏற்றுக்கிட்டா அவர் ஏற்றுக்கல. ஸோ அவரே ஏற்றுக்கிறாரு. இப்போ எப்படி இபிஎஸ் ஏற்றுக்கிறார் அந்த அம்மா பொதுச் செயலாளராக? பாருங்கள், சிக்கல் அங்கே இருக்குது. நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. ஆனால் கட்சியில் நான் இணைய விரும்பலை, கட்சி ஒருங்கிணைக்கத்தான் விரும்புகிறேங்கிறேன். என்னைய கட்சியில் சேர்க்க எடப்பாடி யாருங்கிற மாதிரி கேட்குறேன். நான் இணையணும்னு என்னை சேர்த்துக்கோ நான் கேட்கவே இல்லைன்னு. கரெக்ட், எப்போ கேட்டேன்? கரெக்ட். நான் ஒருங்கிணைக்க தானே சொல்கிறேன். அப்போ இணைவது என்பது என்ன? எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் ஒரு பதவியில் போய் சேர்றது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருங்கிணைப்பேன் என்பது என்ன அர்த்தம்? நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேன், நீயும் எந்த தியாகத்துக்கும் தயாராகிரு, உன் பதவி கூட போகலாம். உன் பதவி தான் போகும், பொதுச் செயலாளர் பதவி நாங்கள் வேணாம், நீ இல்லை அதை நீ ஏற்றுக்கிறத, அந்த தியாகத்துக்கு நீ தயாராக இருக்குன்னு சொல்லி மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு ஓபிஎஸ். அதான் அர்த்தம். நான் எங்கள் இணைய தாங்க முடியும். ஒரு கட்சி இருக்குங்க, இன்னொரு கட்சி இருக்குன்னா இணையலாம், ஒருங்கிணைக்கலாம். இன்னொரு கட்சி இல்லையே, உன்கிட்ட குச்சி கூட இல்லையே. டிடிவி டிடிவி அது வேறு விஷயம், தனியாக கட்சி இவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா நான் கூட்டணிக்கு வர்றேன்ட்டார், அது வேறு விஷயம். அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேர் தான் இப்போ பிரச்சனை. சேரணுங்கிறாங்க. சேர்றதுக்கு என்ன முகாந்திரம் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர் சொல்கிற வரைக்கும் பேசி, நீங்கள் என்ன சொல்கிறாங்க சில பேர் நடுநிலையாளர், எடப்பாடி இவங்களை கூப்பிட்டு பேசலாங்கிறாங்க. நீ பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லும்போது கூப்பிட்டு என்னங்க பேச முடியும்? இவர் போய் இணையலாம் அந்த அம்மாவோட, அவ்வளோதான். வேறு சாய்ஸ் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? நான் என்ன சொன்னேன், உட்காந்து பேசுகிறீங்களோ நின்றுட்டு பேசுகிறீங்களோ?
என்ன சாய்ஸ்? வேர் இஸ் வாட் இஸ் த சாய்ஸ் ஃபார் யூ? அவர் தன்னுடைய ப்ரீஎம்டிவ் பொசிஷனை இதை அவர் ரொம்ப போராடி நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளில் போராடி கட்சியை வந்து ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைத்து அவர் ஒருங்கிணைச்சிட்டாரு. நீங்கள் என்ன ஒருங்கிணைக்கிறது? கட்டுக்கோப்பாக வச்சுருக்காருல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய இழப்புங்கிறீங்க. நீங்கள் ஒரு 50% பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், மாவட்ட செயலாளர்கள் இவங்க பக்கம் வந்திருந்தாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க சார், திரும்ப திரும்ப இந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்குழு, இதெல்லாமே இதை பற்றியே பேசிட்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கு வாக்குகள் போய்கிட்டே இருக்கு, உங்களுடைய சதவீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, வாக்கு சதவீதம் இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க, கடுமையான தோல்விகளை நோக்கி வாக்கு சதவீதம் இழந்தது என்பது அதுதான் சார். இது இந்த ஆதரவு இருக்குன்னு சொல்லியே கட்சிக்குள்ள உங்க நிர்வாகிகளை மட்டும் கையில வச்சுட்டு கட்சி மக்கள் நம்பிக்கை இழந்துட்டே இருக்கிறீங்களா? கட்சிங்கிறது அதுதாங்க. கட்சிங்கிறது மட்டுமே தேர்தல் ஆணையம் என்ன நாம்ஸ் வச்சிருக்கான், ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக யார் பலமாக இருக்காங்க அவங்களுக்கு தான் தர முடியும். நீங்கள் யாருக்காக கொடுக்க முடியும்? அப்படின்னா இவங்கள சேர்ந்தா கட்சி பலமாயிடுன்னு எப்படி உறுதியாக நம்புறீங்க நீங்கள்? வாட் இஸ் கேரண்டி கேட்குறேன். நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது கரெக்ட், அந்த சமுதாய வாக்குகள் வரும் தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் அதை சந்தேகப்பட்டீங்க, இவங்க போனால் மட்டும் வந்துடுவாங்களான்னு திருப்பி கேட்டீங்க. நீங்கள் இல்லை, அது என்னுடைய சந்தேகம். நீங்கள் சொன்னீங்களே வர வாய்ப்பு இருக்குங்கிறேன் நான். அதனால ஒருங்கிணைப்பு தேவைதான், அந்த சமுதாயத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒருங்கிணைப்பு தேவைதான். ஆனால் ஒருங்கிணைப்பு எப்படி வரும் தான் நான் கேட்குறேன். நீங்கள் சசிகலா தலைமையில் போய் சேரணுங்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க, ஒருங்கிணைப்பு அவசியமாக இருக்குது. சசிகலா தலைமையில் ஏற்றுக்கொண்டு கட்சியில் சேர்றதுக்கு இணையறதுக்கு ஓபிஎஸ் தயாராக இருக்காரா? இன்னொரு பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இவங்களை எல்லாத்தையும் பாஜக தான் இயக்குது. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பாஜக கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. மூணு பேருமே என்ன சொல்கிறாரு? அண்ணாமலை என்ன சொல்கிறார்? தேர்தல் நேரத்தில் பரப்புரை என்பது என்ன சொல்கிறாரு? இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுகங்கிற கட்சி தினகரன் கைக்கு போயிடுங்கிறார். யாருங்க அவர் சொல்கிறதுக்கு? இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களில் தொடர்ந்து பாஜக எப்படி மூக்க நுழைக்குது? நீங்கள் ஒன்று சேருங்கன்னு ஏன் சொல்லணும்? அவங்க அந்த கோரிக்கையை வைக்கணும். இப்போ திமுக சொல்லுதா எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறது இல்லையா? அந்த கட்சி நீங்கள் உங்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனையில் எப்படிங்க உங்கள் தலையிட முடியும்? எடப்பாடி பல தடவை சொல்லிட்டாரு, உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதற்கு எந்த கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது, நாங்கள் தான் தீர்மானிப்போம் சொல்லிட்டார். பொதுக்குழு தான் தீர்மானிக்குங்க. பொதுக்குழு இஸ் தி அல்டிமேட் பாடி. நோக்கி போகும் நினைக்கிறீங்க? இது இணைப்பு சாத்தியம் தாங்க. நான் இணைப்பு வேணும்னு தான் சொல்வேன். நான் அந்த சமுதாய மக்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த இணைப்பு என்பது உதவும். அதான் நீங்கள் அந்த அன்கண்டிஷனல் எப்படி சேருவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறீங்களா? இணைப்புன்னா நீங்கள் என்ன சார்? ஒருங்கிணைப்பு நிபந்தனை இல்லாமல் அவங்க உள்ள வரணும்னு சொல்கிறீங்க சார்? ஒன்றும் இல்லை சார். ஒரு 25% பொதுக்குழு உறுப்பினர்கள், பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர், கட்சி உறுப்பினர், நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கமோ சசிகலா பக்கமும் போயாச்சுன்னா இணைப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் எப்படி ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு எப்படி இணைப்பு வந்துச்சு? கட்சியை ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும்போது அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் போச்சு, கட்சி செங்குத்தாக பிளவுபட்டுச்சு. இப்போ சசிகலா தான் இந்த பக்கம் தலைவர், பொதுச் செயலாளர்னு வச்சுக்கோங்க, கட்சி செங்குத்தாக பிளவுபட்டுச்சு. அந்த நேரத்தில் இணைப்பு ஆட்டோமேட்டிக்காக தேவைப்பட்டுருச்சு. நீ கட்சியை ஓபிஎஸ் பக்கம் அவ்வளோ பேர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரை கூப்பிட்டு வச்சு இந்த தலைமை பேசுகிறாங்க, பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல, இணைப்புக்கு சாத்தியமாகுது இல்லை? அதுதான், அப்படி தான் இணைப்பு வர முடியும். நீங்கள் ஒருங்கிணைப்புங்கிறது உங்கள் ஒரு ஆளை சேர்க்கறது இல்லை. ஒருங்கிணைப்பு உங்களுக்கு பின்னாடி கூட்டம் இருக்கணுங்க. நீங்கள் இந்த ஒன்றே சொல்கிறேன், இவங்க பக்கம் கூட்டமே இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன். இவங்க தங்களுடைய ஜாதி இருக்கக்கூடிய இடத்துல கேண்டிடேட்டாக நின்று அதிக செகண்ட் பிளேஸுக்கு வந்தாங்க, 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க, வேற விஷயம். அவங்க ஜாதி இருக்கிற இடம் 90% அவங்க ஜாதி இருக்கிற இடத்துல தான் அவங்க நின்னாங்க. அவங்க ஏன் வேறு இடத்துல நிற்கலை, அங்கே தான் போய் நின்னாங்க, அதனால் வந்தாங்க, அது வேறு விஷயம். அந்த கணக்கு எல்லாருக்கும் அது கரெக்டு, அது அவங்க அப்படி தான் வாங்க முடியும். அது இவங்களுக்காக கிடைச்ச கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட முடியாது. விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க 2 பேருமே பிரச்சாரம் பண்ணாங்க, பாமக ஆதரவு, பொது அந்த பாஜக கூட்டணி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி, இவங்களும் போய் பேசினாங்க. அம்மா படத்தை, ஜெயலலிதா அம்மா படத்தை எல்லாம் இவங்களும் காட்டினாங்க, அவர் அன்புமணியும் காட்டினார். எதுக்கு? 65,000 அதிமுக வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக. கொஞ்சம் போயிருக்குல்ல,
எப்படி போச்சு? 24,000 வாக்குகள் போயிருக்குது. 25ன்னு வைங்க ரஃபா. 25,000 வாக்குகள் யாருன்னா வன்னியர்கள் அதிமுக போட்டாங்க. அப்போ பாமக நின்றுச்சு. பாமக 15% வாங்க முடிஞ்சிச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உட்பட்ட எடப்பாடி தொகுதியில் 15% வாங்க முடிஞ்சிச்சு. பாமக, பாஜக, பன்னீர் கிண்ணீர் எல்லாம் சேர்த்து என்ன. ஆனால் அதிமுக 65,000 வாக்குகள் வாங்கினாங்க. 38% வாங்கினாங்க. இப்போ அதில் இருந்த வன்னியர்கள் இப்போ அதிமுக நிற்காதனால அவங்க திமுக பக்கம் போகல, அவங்க கட்சியான பாமக பக்கம் வந்தாங்க. இயற்கை. அதனால் பாமகவோட சதம் 30% மேலே போச்சு. அந்த தொகுதியில் வன்னியருடைய மொத்த வாக்கு வங்கி 36% தான். அது அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கு. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுலேருந்து அதிமுகவுக்கு வந்த வன்னியர்கள் மட்டும்தான் அங்கே போனாங்க. பாக்கி 40,000 பேர் எங்கே போனாங்க? திமுகவுக்கு போயிட்டாங்க. அதாவது அந்த மெஜாரிட்டி ஏன் திமுகவுக்கு போனாங்க? ஓபிஎஸும் தினகரன் இருந்தால் அவங்க பின்னாடி அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இங்கேயும் வந்திருக்குன்னு. வன்னியரை தவிர வேறு யாரும் வரலையே. அந்த வன்னியர் வந்ததுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அதிமுகவில் இருக்கிற வாக்களித்த வன்னியர்கள் வர்றதுக்கு காரணம் பாமக தான். ஜாதி வாக்குகள் அந்த ஜாதி கட்சிக்கு போயிடுச்சு. உங்களுடைய பங்கு என்ன? பாக்கி 20,000 திமுக போனான். ஏன் போனா? நீங்கள் இருக்கிற கூட்டணி அவன் வெறுத்துட்டான். உங்களை தான் முதல் எதிரியாக நினச்சான். பாஜக கூட்டணி, பன்னீரும் தினகரன் இருக்கிற கூட்டணி, அதிமுகவுக்கு எதிரான கூட்டணி, பெரிய எதிரி அவன் நினச்சான். அதனால தான் அவன் பரவாயில்ல, திமுக பரவாயில்லன்னு அங்கே போயிட்டான். இதுதானே உண்மை நடந்தது. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் செல்வாக்கை நீங்கள் எங்கே நிரூபிக்கணும்? இந்த தேர்தல் நிரூபிக்க முடிஞ்சு அவங்களால? உங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அதிமுக விவகாரங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுது. திரு ப. ரஞ்சித் அவருடைய அந்த பேரணி, அதற்கு பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள். ப. ரஞ்சித் விஷயத்தில் அவர் ஒரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது இந்த தலித்துகளுக்கு எதிரான தொடர்ந்த கொடுமைகள் இந்த ஆட்சி நடக்குது. நமக்கு எந்த கட்சியிலையும் மரியாதை இல்லை. தலித் அமைப்புகள் நம்ம தனியாக செயல்படணுங்கிற திமுக அதிமுக ரெண்டு கட்சி எல்லாரும் தான் சொல்கிறார். திமுக அதிமுகன்னு இல்லை, எல்லாரும் தான் சொல்கிறார். எந்த கட்சியிலையும் அரசியல் கட்சி நம்மளை அவங்க பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. வாக்கு வங்கியே அவங்க பயன்படுத்துகிறாங்க. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு நம்மளை பயன்படுத்துகிறாங்க. மற்றவங்களை நமக்கு எந்த நன்மையும் செய்கிறதில்ல. நம்ம தனியாக இயங்கணும்னு சொல்கிறார். ஆனால் அதுவும் அவர் ஆதங்கத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார். கோபத்தின் வெளிப்பாடு. இயற்கையாக ஒரு தலித்து தலித் பிரச்சனைகளை தொடர்ந்து சினிமா அவர் எடுக்கக்கூடிய படங்கள்லேயும் அதை வெளிப்படுத்துகிறாரு. அதில் ஒரு ஆழமான உணர்வு உள்ளவராக ஒருத்தர் இருக்கார். அந்த தலித்து மக்கள் முன்னேறணுங்கிற அந்த வெறியோடு அவர் செயல்படுறது பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, அப்படி ஆட்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அது விஷயத்தில் என்ன என்னைக்கு போகிறாருன்னா அரசியல் முதிர்ச்சியின்மை தெரியும். தனித்து இருக்கணும்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? தலித்துகள் ஒரு காலம் தனித்து போராடக்கூடாது. அவங்க மற்ற மக்களோடு இணைந்து ஜனநாயக சக்திகளோடு இணைந்து தான் அவங்க போராடணும். ஜனநாயக புரட்சிகர சக்திகளை தங்களோடு இணைத்து கொண்டு தான் தலித்துகள் தங்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்க முடியும். தனித்து போராடுவதனால் அவங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஏன் சொல்கிறாரு? அவரே நின்று தோற்று போயிடுறார் தேர்தலில். எவ்வளோ பெரிய ஆள் அம்பேத்கர். அவரை மற்ற ஜாதிக்காரங்க நிராகரிக்கிறான்ல. இல்லை, தொல் திருமாவளவனோட அந்த ஒப்பீடு சரியா? அப்போ ரஞ்சித்து கூட அவர் ஒப்பிட்டு பார்க்குறாங்கல்ல. இல்லை, ரஞ்சித்து எழுந்து வருவதே தொல் திருமாவனுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி அப்படி அது ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் அவர் அப்புறம் வெளிப்படையாக ஒன்றும் பேசலை. இருந்தாலும் அதுக்குள்ளே அந்த அர்த்தம் பொதிந்து இருக்குது. நீங்கள் சொல்கிற அர்த்தம் அதுக்குள்ளே பொதிந்து இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நீ இன்னொரு கட்சிகிட்ட போய் நீ கூலி வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய உதாரணமாக சென்னை மேயர் ஆம்சாங் இறப்புக்கு இரங்கல் சொல்ல வரலை. இவங்க அங்கே போனவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. அந்த கட்சிகள்லேயே பதவிகளை சுகத்தை அனுபவிக்கிறாங்க. தலித் மக்களை பற்றி இவங்க எந்த போராட்டமும் எந்த நினைப்பும் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். அது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி கொடுக்குறதுனால ஒரு பகுதி மக்கள் மேலே வருவாங்க, அவங்க எஸ்சி மக்கள்கிட்ட விளையிடுவாங்க சொல்கிறார். அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். உண்மையாக தான். அந்த விரக்தியின் குரல் தான் ரஞ்சித்தினுடைய குரல். நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
நீங்கள் இதை காஸ்ட் ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. காஸ்ட் இருக்குது நிச்சயமாக. காஸ்ட்டுங்கிற இந்து மதத்தினுடைய அந்த தர்மம், சனாதன தர்மம் வந்து உங்களை வந்து அமுக்கி வச்சுருக்குது. அது சந்தேகமே கிடையாது. இந்த ஜாதி மக்களை அமுக்கி வச்சு பிரித்து கீழானவர்களாக அவங்கள அடிமட்டத்தில் வச்சுருக்குது தொடர்ச்சியாக பல நூற்றாண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக. அதில் வந்து அவங்க அந்த அந்த உணர்வு, அந்த மனநிலையை மாற்றுவது என்பது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த மக்களை வர்க்க ரீதியாகவும் திரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வெறும் காஸ்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வர்க்க ரீதியாக பார்த்தா, இப்போ உதாரணமாக கீழ்த்தஞ்சையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கூலி தொழிலாளர்களை, விவசாய கூலி தொழிலாளர்களை இணைத்தார்கள். அதில் பெரும்பாலானவங்க எஸ்சி தான். ஆனால் அவங்கள தவிர்த்த மற்ற ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க. அந்த கூலி உயர்வான போராட்டம் என்பது அது ஒரு தனிப்பட்ட எஸ்சியினுடைய போராட்டமாக இல்லை, கூலி தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருந்துச்சு. ஸோ அது வீறு கொண்டு எழுந்தது. அது இப்போ வேறு விஷயம். அங்கே தண்ணி இல்லை, அங்கே விவசாயம் இல்லை, அதனால் அதுவும் படுத்து போச்சு, இதுவும் படுத்து போச்சு. பிரம்மாண்டமாக அந்த மூமெண்ட் வந்துச்சு இல்லையா. நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கு நிலம் வேண்டும், ரிசர்வேஷன் வேண்டும், கூடவே எஸ்சி மக்களுக்கு அவங்களுடைய நிலம் வேண்டும். இன்றைக்கி எஸ்டி கூட நிலம் இருக்குது மலைப்பகுதிகளில். எஸ்சிக்கு எங்கே நிலம் இருக்குது? எஸ்டி வந்து ராஜாங்க, காட்டு ராஜாங்க. அவன் காட்டில் அவன் தான் ராஜா. அங்கே யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவனுக்கு நில உடைமை எல்லாமே வச்சுருக்கான் அவன். ஆனால் எஸ்சிக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு கிராமத்திலும் ஒதுக்குப்புறமாக ஒரு சேரி வச்சுருக்காங்க, காலனின்னு சொல்கிறாங்க. தீண்டாமை இருக்குது. அவங்களுக்கு தனி சுடுகாடு, தண்ணி பைப் லைனு, தண்ணி குளிக்கும் இடம், பொது குளத்தில் அவங்க குளிக்க முடியாது. இதுதான் இங்கே நடைமுறையில் இருக்குது. அதுங்களுக்கு அந்த ரஞ்சித்துடைய பார்வைங்கிறது வந்து அவருமே அதை தனித்து அந்த போராட்டத்தை கொண்டு போனால் சரியாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்க, ஒருங்கிணைத்து பண்ணணும். ஆமாம், அவர் தனிமைப்படுத்துவது என்பது மேலும் டிஃபீட்டிஸ்ட் அவுட்லுக் தான். இன்னும் மோசமான நிலைக்கு தான் அவங்கள தள்ளும். அது அவங்க அரசியல் கட்சிகளில் அவங்க இருக்கும்போது அவங்க வந்து அங்கே தங்களுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டிமாண்ட் வைக்கணும். அங்கே போகிறவங்க இந்த மாதிரி கைக்கூலிகளாக மாறிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சமுதாயத்தை பார்த்து காரி துப்புறாரு, சரி, கரெக்ட். இந்த அரசியல் கட்சிகளை பார்த்து காரி துப்புறாரு, சரி. ஆனால் மாற்று வழி தனிமையிலேருந்து போராடுறது என்பது சரியாக இருக்குமா? நீங்கள் வேணா நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும்? அரசியல் தான் தீர்மானிக்கும். எதையுமே அரசியல் தானே தீர்மானிக்கும். அரசியலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டியிருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒரு கூட்டணிக்குள்ளே போவீங்க. அப்படி ஒரு பலமான அமைப்பை நீங்கள் ஒருங்கிணைக்க, அதாவது நான் சொல்கிறேன், தலித் அமைப்புகளை பூரா பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதில் உள்ள சப்காஸ்ட் வைஸாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைந்து அவங்களுடைய பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்தணும் அரசியல்னா கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த பிசி தாங்க திராவிட கட்சியில் ஓரியன்டேஷன். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாருங்கிறீங்களான்னு கேட்குறேன். ரஞ்சித் வந்து அதை தான் கரெக்டாக அட்ரஸ், அதெல்லாம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு, அது கரெக்ட். பட் அவர் சொல்கிற அந்த தீர்வு தான் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். மற்றபடி அவர் ஐ வெல்கம் சச் பர்சன்ஸ். அந்த மாதிரி தலித் மக்களுக்காக அந்த ஜாதியிலேருந்தே வரணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக போராடினவங்களாம் யாரும் பார்த்தா தலித் அல்லாதவங்க தான். அதுவும் நடக்கணும்ல சார், அது நடக்குது. நினைக்கிறதே சரியான பார்வை. திருமாவளவன் ஒரு திருமாவளவன் போதாதுங்க, பல திருமாவளவன் அதுக்குள்ளேருந்து வரணும்ல. அதுக்குள்ளே வரும்போது ரஞ்சித்துகள் வரணும். வரும்போது தான் மற்ற ஜனநாயக சக்தியில் உங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவோம். நாங்களாம் இறங்குவோம், நீங்கள் வாங்க, நாங்கள் இறங்குறோம் உங்களோட. அப்போ தான் எங்களுக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.